இப்போ சுத்தமாக சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோதான். என் கால் கருப்பாக தான் இருக்கும், ஆனால் க்ளீனாக இருக்கும். அது பயங்கரமாக இருந்துச்சு. கருப்பாக இருக்குன்னா மண்ணாக இருக்குது காலெல்லாம். அவ்வளோதான், நல்லா ஆயிடுச்சு கால். நிஜமாக நல்லா ஆயிடுச்சு. ஒரு எத்தனை தடவை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு 4 தடவை மாத்திரை வாங்கி போட்டேன். 4 செட்டு மாத்திரை வாங்கி போட்டேன். கொஞ்சம் பெயின் கில்லர் வாங்கி போட்டேன். சரியாயிடுச்சு கால். இல்லை சுத்தமாகிடுச்சு பார் கால். நல்லா இருக்கு பார் கால். இப்போ தான் நல்லா இருக்கு. இங்கே பாரு, என் காலை இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான். இங்கே பாரு, என் காலை இவ்வளோதான். இதுதான் என் கால். இப்படி தான் இருக்கும். அழுக்காக தான் தெரியும், ஆனால் புண்ணெல்லாம் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்காது. இவ்வளோதான் அழுக்கு. என் கால் அழுக்கு. இது என்ன கயிறுனா, உன் அப்பனுக்கு தான் கட்டி வச்சுருக்கேன். டி ராஜேந்திரனுக்கு தான் இந்த கயிறு கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அவன் தான் அதிசயம் அற்புதம்லாம் செய்கிறான். அது என்னால் தெரியும். சொன்னால் நம்ப மாட்டாங்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் அவன் தான் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இல்லை. அதனால் அவனுக்கு வேண்டிட்டு, ஐயா சாமி நான் நடந்து போகிறேன், என்னை பாதுகாத்தலும் அப்படின்னு வேண்டிட்டு காலில் கட்டி வச்சுருக்கேன். மெக்கிலையாக்கு தான் கட்டி வச்சுருந்தேன். நான் மெக்கிலையாக்கு தான் கட்டி வச்சுருந்தேன். அது எடுத்து அது அறுந்துச்சு அப்படின்ட்டு அது இதுவாகிடுச்சுன்னு திரும்ப இப்போ அப்பனுக்கு தான் கட்டி வச்சுருக்கேன். வாழும்போது ஒரு மனுஷனை புனிதர்னா அவங்களை பதிக்க மாட்டாங்க. அது அடுத்தவங்க அப்படி இருப்பாங்களா இருக்கும், நம்ம அப்படி கிடையாது. அதனால் உன் அப்பனுக்கே வேண்டிட்டு, ஐயா சாமி நான் நடந்து போகிறேன், என்னை பாதுகாத்தருளும், என்கிட்ட இருக்கிற சாத்தானெல்லாம் ஒழிச்சு அருளும், ஒரு சில சாத்தான்களை கல்லறைக்கு அனுப்பி அருளும் அப்படின்னு வேண்டிட்டு நான் காலில் கட்டி வச்சுருக்கேன்.